அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் அஹமத் ஃபாரூக், உங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். நீங்கள் முஜிபுர் ரஹ்மானை பற்றி பேசுகிறீங்க, என்னமோ போய் காரணம்னு சொல்லி என்னமோ சொல்லி அதை வந்து சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாருவாப்பா? நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட். நீங்கள் எப்படியாப்பட்ட தைரியசாலின்னு சொன்னால் அது வந்து சொல்கிறேன். என்ன முஜிபுர் ரஹ்மானை போன்ற ஒருத்தர், முஜிபுர் ரஹ்மான் என் ஒரு பர்சனல் என் கூட்டாளி, என் ஸ்கூலில் சைரெல்லாம் அது வேற கதை. ஆனால் அரசியல் நீ பேச வரல. நீ யாரை பார்த்து என்ன செல்றன்னு முடிக்கணுமே. முஜிபுர் ரஹ்மான் ஒரு பொய்க்காரனா இல்லையான்னு சொல்றது வந்து நீங்க தாரணம் செல்வா. நீங்க கிட்டத்தில் நடந்து கொண்ட ஒரு இது சமுதித்த சமர விக்ரமையோட நீங்க கீர்த்தி ரத்நாயக்கோட வந்து ஒரு இன்டர்வியூன்னு செஞ்சுட்டு எந்த அளவுக்கு சொன்னீங்கடா சமுதித்த இதை நான் நாளைக்கு நான் கட்டாருக்கு போகிறேன், நான் கட்டாரில் தான் ஈக்கிறேன், நான் ஸ்ரீலங்காவில் ஈக்கிறேன், நான் கட்டாரில் ஈக்கிறேன், நான் நாளைக்கோ அந்த டேட் ஒன்று சொல்கிறீங்க, நான் இன்றைக்கு ராவைக்கோ நாளைக்கோ போகிறேன், நான் ஏர்போர்ட்லேருந்து போகிறோம், நீ இதை வெளியாக்கு, இல்லாட்டி எனக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? அப்படி ஒரு வராது. அந்த அளவுக்கு பெருசாக நீ ஒன்றும் சொல்லலை. அந்த வத்தலை இஸ்மத் என்னமோ சொன்னார், சமுதிரத்துக்கு என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுதான் சொன்னீங்க. அந்த சின்ன விஷயத்தையே இந்த நாட்டுள்ளுக்கு இந்த செல்றதுக்கு பயந்து நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா அந்த சின்ன விஷயத்தை செல்ல பயந்த நீங்கள் இன்றைக்கு நம்ம முஜிபுர் ரஹ்மான் அந்த மனுஷன் இன்றைக்கு நான் இல்லை. 1990 சொச்சம் பீரியட்லேருந்து MULF லேக்கொள்ளே அவர் UMPக்கு எல்லாம் வர முந்தி MULF லேக்கொள்ளே எலெக்ஷன் கேட்ட நேரம், அந்த நேரம் கூட ஒரு அது பிறகு UMPக்கு வந்த புதுசில் மௌரூஃப் எல்லாம் ஐக்கொள்ள அவர் அந்த நேரமே கோட்டாபே டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆகிக்கிற நேரம் அன்றோ சேனாநாயக்கம் கொலம்பு முனிசிபாலிட்டி எப்படி அவர் இன்டர்ஃபியர் பண்ணி அவரோட ஆதிக்கத்தை செலுத்துறாரு என்றதை பேரை சொல்லி எங்களோட பிக்சர்ஸ்ல நாங்கள் பார்த்துண்டிருக்கிற நேரம் தைரியமாக அந்த நேரம் கோட்டாபேயை பற்றி யாருமே வாய் துறக்காத காலம். அந்த நேரம் DIG அன்றோ சேனாநாயக்கையை பற்றி பேரை சொல்லி DIG அன்றோ சேனாநாயக்க அந்த கொழும்பு மாநகர சபாவோட அத்தை போன ஹட்டின்னு சொல்லி பேரை சொல்லி பேசின ஒரு தைரியசாலி தான் அந்த முஜிபுர் ரஹ்மான். இந்த முஜிபுர் ரஹ்மானை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எப்படி? எங்கேயோ கட்டார்லையோ எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அவர் பொய்க்காரன், அவர் பொய் சொன்னார். அவர் பொய்யை சொல்லலை, அவர் சொன்ன உண்மை. கோவிட் ஜனாசாக்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த நேரம் கோட்டாபியோட முட்டுறதே லேஸ் இல்லை. அப்படின்னு கூட என்ன முட்டினார் எங்களுக்கு தெரியும். அவர் 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 ரெப்ரசன்ட் பண்ணுற பார்ட்டியை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோமா இல்லையா வேற கதை. ஆனால் ஒரு 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 நியாயமாக பேசணும். நீங்கள் கட்டாரில் இருந்து கொண்டு டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு வீடியோன்னு போட்டு உங்களோட யூடியூப்பில் என்னமோ பப்ளிசிட்டிக்கு இல்லாட்டி வேறு காரணத்துக்கோ நீங்கள் ஒரு யூடியூப்பை போட்டு ஒரு மனுஷனாக பேசக்கொள்ள யோசித்து பார்த்து பேசுங்க. நீங்கள் எல்லான்னு சொல்லி அங்கே சுதி ஆயிப்பீங்க கட்டாரில். நாட்டு முஸ்லீம்களுக்கு என்ன சார் பிரச்சனை வந்தால் யார் பேசுகிறேன்? ஏற்கனவே இன்றைக்கு பிரச்சனை இருக்குது. இந்த நாட்டில் எத்தனோ சட்டங்களை மாற்ற இன்றைக்கு இஸ்ரேலோட பிரச்சனை, அந்த ஆர்காம்பேல் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கு இஸ்ரேல் ஆட்கள். அதை பற்றியெல்லாம் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாத நிலைமையில் இருக்கக்குள்ள நீங்கள் என்னடா கட்டாரில் இருந்து கொண்டு பேசுகிற ஆட்களுக்கும் ஓட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யார்கிட்டையோ கண்ட்ரக்க செய்கிறீங்க. நீங்கள் கட்டாரில் இருந்து கொண்டு செய்யாங்க. இது ஒரு சமூகத்துக்கு அநியாயம் செய்யாங்க. உங்களையுமா இந்த கொஞ்சம் பேர் இந்த யூடியூப்பில் சம்பாரித்து கொண்டு வாழ்கிற கொஞ்சம் பேரால் தான் இந்த முஸ்லீம் சமூகம் நாசமாகி கொண்டிருக்குது. உங்களையுமா கொஞ்சம் பேர் யூடியூபாலே வேறு இதில் சோஷியல் மீடியாவில் சம்பாரிச்சு நிற்கிற கொஞ்சம் பேர் இருக்கிற இன்ஷா. நாங்கள் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சப்போ அந்த ஆக்களோட பேரை சொல்லி நாங்கள் சில ஆக்களுக்கு எங்களால் வருமானம் வருதுன்னு நான் செல்வோம். இன்ஷா அல்லா நாங்கள் செல்வோம். சில ஆக்களுக்கு எந்த நாடு சல்லி கொடுக்குது, யார் யாரை மடை அடிக்கிறதுக்கு, யார் யாரை பிரிக்கிறதுக்கு, யார் யாரை தோக்கடிக்கிறதுக்கு, யார்கிட்ட பின்னுக்கால சல்லி கொடுக்குறாங்கன்றது நாங்கள் சொல்லுவோம். இன்ஷா அல்லா ஐ சுட்டி நீங்களும் மயில உத்தரமாய் ஆளாகிடுவாங்க. நீங்கள் ஆளாகிடுவாரும். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு வயசானால், ஒரு எல்டர்லி பர்சன், நீங்கள் ரெஸ்பெக்ட் ஆனால் அதை சுட்டி அந்த வயசுக்கு மரியாதை வச்சு நீங்கள் இன்ஷா உங்களோட வேலையை செய்யுங்க. தெரியாத பேசுவானோ சமூகத்துக்காண்டி பேசுங்க. முஜிபுர் ரஹ்மான் மாதிரி சிலாக்களை இந்த பார்ட்டியில் இருந்து போடுறேன். அன்றைக்கு நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் பார்க்குறேன். JVPயில் ஒரு மெம்பர் சொல்கிறார், முஜிபுர் வகை கட்டி இண்டோன்னு பார்லிமெண்ட். அப்போ பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூட நீங்கள் எங்கேயோ இருந்து கூட கண்ட்ராக்டை செய்கிறீங்க, தாட்டையோ கண்ட்ராக்டை செய்யாங்க. இது ஒரு இப்போ கொலம்புல ரிஸ்விசாலி வரணும். அது நான் எந்த விதமான இது மாற்று கருத்தும் இல்லை. அவர் பர்சனலாக எங்களுக்கு தெரியும். என் மவன்ட ஃபர்ஸ்ட் எனக்கு மெட்டர்னிட்டி டெலிவரி செஞ்ச பார்த்த டாக்டர் அவர் கலில் வார்டில்
அது தனிப்பட்ட நல்ல மனுஷன் பேசுவார் காய்ப்பார். ஆனால் சமூகத்துக்காடி இவரோட என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. இது போல வரட்டும். ஒரு டாக்டர் 4 பேரை தெரியும், வந்து சமூகத்தை வந்து சேர்த்து வரட்டும். அவர் வரணுன்றதுக்காக இவ்வளோ காலம் செஞ்ச ஒருத்தரை நாங்கள் இல்லாமல் கேளாவே தோரே. அவர் வரணுன்றதுக்காக இன்னொருத்தரை இல்லாமல் கேளாவே. எங்களுக்கு இவ்வளோ காலம் செஞ்சு கஷ்டப்பட்டாங்க இல்லாமல் கேளாவே. உங்களை மாக்கோட கண்ட்ராக்டால் தயவு செய்து இந்த கண்ட்ராக்ட் செஞ்சு சமூகத்தை பிரிக்கிற வேலை செய்ய வரவானும். ஏன்னா முஸ்லீம் பிரதிநிதிகள் இல்லாமல் போனால், பேசுகிற ஆட்கள் சமூகத்துக்காண்டி பேசுகிறவங்க இல்லாமல் போனால் நாளைக்கு ஃபேஸ் பண்ண போகிறது சமூகம் என்றதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.